அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனுக்கு 1லேருந்து 2 சுக்கிர ஓரையில நான் எளிமையா செஞ்ச இந்த பூஜைய தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பதிவா குடுத்துருக்கேன். இந்த பதிவ பார்த்துக்கிட்டு நாளைய தினம் வளர்பிறை சஷ்டி சனிக்கிழமை அன்னைக்கு முழுமையா இருக்கிறதால, நாளைய தினம் நம்ம செய்ய வேண்டிய முருகன் வழிபாட்ட பத்தின சில ஆன்மீக தகவல தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். எப்பவுமே நம்ம முருகப்பெருமான சஷ்டி திதியிலும் வளர்பிறை சஷ்டி திதியிலும் கிருத்திகை திதியிலும் நம்ம வழிபடுறது விசேஷம். செவ்வாய்க்கிழமையிலும் கிருத்திகை வந்தாலோ சஷ்டி வந்தாலோ இன்னும் அதை விட விசேஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைய தினம் சனிக்கிழமையோட சித்திரை மாதம் சனிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கின்ற வளர்பிறை சஷ்டி திதி இது. சனி பகவானால் உங்களோட வாழ்க்கையில் பண நஷ்டம், வியாபார நஷ்டம், வேலையில் பிரச்சனை, உடல்நிலை பிரச்சனை, இது போல் நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தை நம்ம எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் வெளிவரணும் அப்படின்னு நினச்சா இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். வாங்க அது என்ன முருகன் வழிபாடு அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே லாபம் பெருகணும் அப்படின்னா பாலமுருகனை வழிபடணுங்க. பாலமுருகன் லாபமுருகன், பால என்ற வார்த்தையை நம்ம திருப்பி போடும்போது லாப அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான முருகன் வழிபாடு இருக்கின்றது. நீங்களும் பணக்காரனாகணும், செல்வந்தராகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கும் வருமானம் லாபம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எளிமையான முருகர் வழிபாட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். வளர்பிறை சஷ்டியில் வர்ற விசேஷ நாட்களில் நம்ம முருகனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி மஞ்சள் நிற மாலை வாங்கி கொடுத்து உங்களோட பேரை சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபாட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தருங்க. மஞ்சள் நிறத்தில் பட்டு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி முருகனுக்கு தானம் கொடுத்தோம் சஷ்டி திதி அன்னைக்கு வளர்பிறை சஷ்டியில் அப்படின்னா நம்மளை முருகப்பெருமான் செல்வ செழிப்பின் உச்சிக்கு கொண்டு போய் வச்சிடுவார் அப்படிங்கிறதா நிஜம். மஞ்சள் பூக்களை சேர்த்து தொடுத்து மாலையாக மட்டும் நம்ம இரண்டா வாங்கிக்கிட்டு, மாலை மட்டும் ரெண்டா வாங்கிக்கோங்க. ஒன்று பாலமுருகனுக்கு, இன்னொன்று அவர் வாகனமான மயிலுக்கு. இந்த மயிலுக்கு தான் நம்ம முதல்ல அந்த மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் உடனடியாக தீந்துரும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. பொதுவாக இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வளர்பிறை திதிகளில் செய்கிறது வழக்கம். அதே மாதிரி வளர்பிறை சஷ்டியிலும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு வளர்பிறை சஷ்டி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சனிக்கிழமையோடு வந்திருப்பது மிக மிக உகந்த தினமாக இருக்குது. இந்த மாலையையும் வஸ்திரத்தையும் முருகன் கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு கோவிலில் உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானை 6 தடவை நீங்கள் வலம் உங்களுடைய மனசில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே முருகனை வலம் வாங்க. 6 தடவை முருகனை வலம் நிறைவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாபம் தரும் இந்த முருகன் மந்திரத்தை நீங்கள் கோவிலில் உட்காந்து 108 தடவை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். லாபம் தரும் முருகன் மந்திரம் அப்படிங்கிறதுல இன்னொன்றும் இருக்குது. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு வெளியில் இந்த ஹோட்டல்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டிலையே தயார் செஞ்சு எடுத்து போனாலும் சரி, சாம்பார் சாதம், துவரம்பருப்பில் செஞ்ச சாம்பார் சாதம், இதை நீங்கள் 3 பேருக்கு, ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு உங்கள் கையால் அந்த அன்னதானத்தை செஞ்சுட்டு நீங்கள் அன்றைய வேலையை துவங்குங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நாளைய தினம் வீட்டில் இருந்தாவது இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகனுக்கு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி போடுங்க. இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் மங்களம் உண்டாகும், லாபம் பெருகும். பாலமுருகன் உங்களுக்கு லாபங்களை வாரி வாரி வழங்குவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த எளிமையான ஆன்மீக குறிப்பை நாளைய தினம் பின்பற்றுபவர்களுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அதை நீங்களே உணர முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியில் தொடர்ந்து முருகனை கும்பிட எண்ணிலடங்காத நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.